விசேஷம் 15ஆம் அதிகாரம், யோவான் 15ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை நாம் வாசிக்கலாம். எண்ணில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். போதும். இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே சுற்றி திரிந்த நாட்களிலே அவர் தான் சிலுவையிலே மரிக்க போகிற அந்த நேரம் நெருங்குகிற பொழுது சீஷர்களை எல்லாம் கூப்பிட்டு வைத்து அவர்களுக்கு நிறைய காரியங்களை சொல்லி அவர்களை உட்கார வைத்து அவர்களுக்காக தேவனிடத்திலே ஜெபம் பண்ணி அந்த காரியங்களை நாம் அறிவோம். ஆனால் அப்படி அந்த சூழ்நிலையிலே அவர் தன்னுடைய சீஷர்களை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார். அது பாருங்க, எண்ணில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள். இங்கே அவர் சொல்கிறார் கொடி என்று சொல்லுகிறார். அங்கே 5ஆம் வசனத்திலே வாசித்தோம்னா, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். இதை நம்ம எப்படி விளைக்கிறோம்? கொடிகள்னா என்னது? கொடின்னா என்னது பாருங்க. நான் இந்த பகுதியை பல ஆண்டுகளாக என்ன செய்தோம், நான் புரிந்து கொண்ட ஒரு புரிதல் இருக்கிறது. நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்னு பார்ப்போமே. அவர் திராட்சை செடி, நாம் கொடிகளாமா, நீங்கள் கொடிகள் என்று சொல்கிறார். கொடிகள்னா என்னது? கொடின்னா நமக்கு தெரியும் தானே, செடியை சார்ந்து இருக்கிறது கொடி. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் தேவை எனக்கு. அதுவும் கொஞ்சம் வருது. இன்னும் வேற, அதுதான் சரியான. கொடி என்று சொல்லும் பொழுது நாம் நிறைய நேரம் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னது? பாவக்கொடி, புடலைக்கொடி, அதுக்கு ஒரு பந்தலை போட்டு என்ன செய்யணும், அல்லது அது ஒரு மரத்தில் என்ன செய்யணும். ஆனா இங்கே ஆண்டவர் சொல்லுகிறது கொடி என்பது அது கிளையை குறிக்கிறது. ஒரு செடியில் இருக்கிற அதோடைய கிளை, இன்னொரு மரத்தோட கொடி அல்ல. இங்கே ஆண்டவர் என்ன சொல்ல வருகிறார் பாருங்களேன். நான் திராட்சை செடி, நீங்க யாருங்க? கொடின்னா வெளியில காட்டுல முளைச்சி அவர்ல அப்படி படர்றது இல்லை. அவருடைய அந்த சரீரத்தின் ஒரு அவயவமாக நீங்களும் நானும் காணப்படுகிறோம். அதை நம்ம மறக்க முடியாது. கிறிஸ்து சொல்றார், அவர் தான் யாருன்னா சரீரம். நாமெல்லாம் யார் என்று வேதம் சொல்லுகிறது? அவயவங்கள். கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில நாம் எல்லாம் யாரு? ஒவ்வொரு அவயவமாக இருக்கிறோம். நாம் இப்பொழுது அவருடைய சரீரத்தின் உறுப்பாக இருக்கிறபடியினால நாம், ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, நீங்க யாருன்னா கொடி, நான் செடி. நீங்க என்ன செய்யணும்னா நிறைய கனி கொடுக்கணும். கனி கொடுப்பதற்கு சிலரை என்ன செய்கிறாராமா? சுத்தம் பண்ணுகிறார். கனி கொடாத கொடியை என்ன செய்கிறாராமா? நறுக்கி போடுறாருங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். இங்கே நாம் கவனிக்க வேண்டும், அந்த மரத்தின் கிளையாக நாம் இருப்போமேயானால், நீங்களும் நானும் அந்த மரத்தோட கிளை என்றால், கிளை தானா? கிளை என்று சொல்லுகிறவர் நான். ஆமா, கிறிஸ்து என்கிற அந்த திராட்சை செடியில நான் ஒரு கிளை அப்படின்னு சொல்றவங்க. ஆமென், ஆமென். ஆமா, உண்மைதான். அப்ப அவர் என்ன சொல்றார் பாருங்களா, என்னில்
கனி கொடாது இருக்கிற கொடி. நீங்களும் நானும் அவருடைய சரீரத்திலே அந்த திராட்சை செடியிலே நாம் ஒரு கிளைகளா இருக்கிறோம். என்னில கனி கொடாது இருக்கிற கிளைய என்ன செய்வாராமா? வெட்டி போடுறாரு. கனி கொடுக்கிறத இன்னும் கனி கொடுக்கும்படி சுத்தம் செய்கிறார். இதை ஒரு மொழிபெயர்ப்பு எப்படி சொல்லுகிறது என்றால், அந்த கனி கொடுக்கிற கிளைக்கு அவர் என்ன செய்கிறாருன்னா அதற்கு ஊன்றுகோல் கொடுக்கிறார். அதற்கு தேவையான அது கனி வரும்போது அது ரொம்ப உடஞ்சி போயிடும். பாருங்க, எங்கள் ஊர்லலாம் பண்ணுவாங்க. தேங்காய் வந்து நிறைய காய் பிடிச்சிச்சுன்னா அது உடஞ்சி போயிடும். அதுக்காக என்ன செய்வாங்க, அதை இடையில கயிறு கட்டி மேலே இருக்கிற அந்த தென்னை ஓலையில் என்ன செய்வாங்க, கட்டி வச்சிருவாங்க. அது வெயிட் ஏற ஏற என்ன செய்யாது. அதுபோல அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் செய்கிறார் என்றால் அதை இன்னும் பலப்படுத்துகிறார். நல்ல கனி கொடுப்பதற்கு அதை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்குகிறார், உறுதியாக்குகிறார். அதான் சொல்றாரு, என்னுடைய இந்த வசனத்தை நீங்க கேட்டுட்டீங்க. அந்த 3ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்க இப்ப எப்படி இருக்கிறீங்க? சுத்தமாய் இருக்கிறீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு தெரியும், ஒரு மனுஷனிடத்திலிருந்து ஒரு பொல்லாத ஆவி புறப்பட்டு போனால் அது ஊரெல்லாம் என்ன செய்யுமாமா? அலைந்து திரிந்து விட்டு யோசிக்குமாமா, எதுக்கும் நான் விட்டு வந்த வீட்டை போய் பார்த்து விட்டு வரட்டும். அங்கே அந்த வேத வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், அது திரும்ப வந்து பார்க்கும் பொழுது அந்த வீடு என்ன செஞ்சிருக்குதாமா? கூட்டி பெருக்கி என்ன செய்யப்பட்டிருக்கு? சுத்தமா இருக்கு, சுத்தமா இருக்கு. இப்ப அது என்ன சொல்லுதாமா? நாம் போய், அது போய், வசனம் என்ன சொல்றது? அது திரும்ப போய் மறுபடியும் தன்னிலும் பொல்லாத 7 ஆவிகளை சேர்த்து கொண்டு, டே வாங்கடா, டே அவனே, சுப்பானே, குப்பானே வாங்க, இடம் எப்படி இருக்கு? நல்ல தெளிவா இருக்கு. போய் நாம என்ன செய்யலாம்? ஆசனம் போட்டு உட்கார்ந்துக்கலாம். இந்த வேத வசனம் என்னது? நாம இப்ப சுத்தமா இருக்கிறோம். அடுத்து என்னதாமா சொல்றது? சுத்தம் பண்ணிட்டார். அடுத்து என்னதான் அந்த வசனம் சொன்னது? 2ஆம் வசனம், அதிக கனிகளை என்ன செய்யணும்? தரணும். கனி கொடுக்கலன்னா அது சுத்தமாகவே அப்படியே இருக்குது, கனி இல்லை. அப்ப என்னதான் நடக்கும்? அப்புறம் தேனி வந்து கூடு கட்டும், குழவி கூடு கட்டும், எல்லாமே என்ன செய்யணும்? கூடு கட்டும். இங்கே அவர் சொல்ற என்னில், அப்போ 2 காரியங்கள். ஒன்று, அந்த மரத்துல நலிச்சிருக்கணும். நலிச்சிருந்தா என்ன செய்யணும்? கனி கொடுக்கணும். கனி கொடுக்காவிட்டால் என்ன நடக்கும்? துண்டிக்கப்படும். இதை நாம் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். நாம் அநேக ஆண்டுகளாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஆண்டவர் ரத்தத்தினால என்ன கழுவிட்டாரு, என்ன நீதிமான் ஆக்கிட்டாரு, இப்ப நான் பரலோகத்துக்கு தான் சொந்தக்காரன், அப்படியே நினைச்சுட்டு வண்டி ஓடிட்டு இருக்குது. என்ன இல்லை? கனி என்பது இல்லை. கனி இல்லைன்னா என்ன நடக்கும் பாருங்க. நான் ஒரு ஊழியர் ஊழியர்ல வந்து என்னை நினைச்சிருக்கிறேன். அவங்க எனக்கு சொன்ன முதல் நிபந்தனை என்ன தெரியுமா? 3 மாதம் தொடர்ச்சியாக நீங்க வரலன்னா நாங்க என்ன செஞ்சுருவோம்? நீங்க இந்த ஊழியர் ஐக்கியத்தில் இல்லைன்னு முடிவு பண்ணிட்டு நாங்க என்ன செஞ்சிருவோம்? உங்க நேமை எடுத்துருவோம், டெலிட் பண்ணிடுவோம். அவ்வளவுதான். புரிஞ்சுதா உங்களுக்கு? தேவனிடத்திலே நாம் இணைஞ்சிருக்கிறோம், ஆனா கனியே இல்லை அப்படின்னா என்னதான் அர்த்தங்க? துண்டிக்கப்பட்டாயிற்று இது அர்த்தம். அதாவது கனி கொடாத கொடி எதுவோ அதாவது ஆட்டோமேட்டிக்காவே அது என்ன செஞ்சிடும்? நம்ம இந்த இதுல எல்லாம் இருக்கிறோம்ல, வாட்ஸ்அப் இதுல எல்லாம் பார்க்கணும் பாருங்க, தொடர்ந்து நம்ம அதை பயன்படுத்தலன்னு வைங்க, அது தானாவே டிலீட் ஆகி போயிடும். பார்த்தீங்களா? அதுபோல நாம் கனி கொடுக்காவிட்டால், தேவனிடத்திலே அந்த இணைக்கப்பட்டிருக்கிற நான் கனி கொடுக்கலன்னா, 30 வருஷமாச்சு, நான் 1995ஆம் ஆண்டு நான் ரட்சிக்கப்பட்டேன். நான் என்ன சொல்றேன்?
1995. அப்படிங்களா? ரட்சிக்கப்பட்டீங்களா? எப்படி? அதுக்கு முன்னாடி நான் துன்மார்க்கமாயிருந்தேன், தேவனை அறியாதவனாயிருந்தேன், அக்கிரமக்காரனாயிருந்தேன், துன்மார்க்கரோடு என் ஐக்கியத்தை வைத்துக் கொண்டேன், பழக்க வழக்கங்கள் துன்மார்க்கமான மனிதர்களோடு இருந்தது. அப்புறம் ரட்சிப்பு வந்தது. ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். புது சிருஷ்டியா இருக்கிறோமா? 35 வருஷம் ஆச்சுப்பா. 95 95, 2005, 2015, 2025, 31 வருஷம் ஆகி போச்சு. ஆனாவும் என்னதான் இருக்கிறேன்? எப்படிதான் இருக்கிறேன்? ஒன்றும் பழைய மண்ணாங்கட்டியா தான் இருந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா வேலைக்கு ஆகாது. அது ஆட்டோமேட்டிக்காவே என்ன ஆயிருக்கும்? அப்போ டெலிட் ஆயிடுச்சு. நான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். எங்க தான் இருக்கிறேன்? சரீரத்தில் தான் இருக்கிறேன். கிறிஸ்துவின் சரீரத்தில் தான் இருக்கேன்னு சொல்லி எதை வச்சு நான் பாட்டு பாடினேன், நான் ஜெபம் பண்ணேன், நான் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போனேன். இதோட எப்படி இருக்கிறேன்? நான் என்னுடைய கூட்டாய்மையை நான் விட்டேனா? உலக நண்பர்களோடு உள்ள ஐக்கியத்தை விட்டேனா? விடல. தேவையற்ற மனிதர்களோடு உள்ள உறவை விட்டேனா? விடல. வேற அங்க இருந்துகிட்டு இருக்குது. இப்போ எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு வேண்டாம். நீங்க நம்மை நாம ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம். நான் சொல்ற விஷயங்கள் ஒருவேளை கஷ்டமா இருக்கும். நான் திரும்ப திரும்ப சொல்ற காரியம் என்னன்னா, நாம் நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்களே. ஆனால் ஸ்ட்ரிக்டா சில விஷயங்களை நாம நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வந்தால் மட்டும்தான் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியுமே தவிர, மற்றபடி நான் பெயர் கிறிஸ்தவனாக, பெயர் மாதிரி இருக்கு, சிலுவை தொங்குது, வெள்ளை உடுத்தி இருக்கு, எல்லாம் சோத்திரம் பிரதர், சோத்திரம் அல்லேலூயா எல்லாம் இருக்கும். ஆனால் கனி இல்லாவிட்டால் ஆட்டோமேட்டிக்காவே நாம் டெலிட் ஆகிட்டோம் என்பது தெரியாமலே நாம் என்ன செய்கிறோம்? நமக்கு அதுக்கு நல்ல உதாரணங்களுக்கு சவுல் ராஜா, அவர் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதன். அவர் தேவனாலே பெரிய காரியங்களை செய்த அவர், கர்த்தருடைய ஆவி அவர் மேல் இறங்கினதினால் அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? அவரை நிந்திக்கிறாங்க. இவனா நம்மை ரட்சிக்கிறவன்? இந்த கீசின் குமாரன் இவனா நம்மை ரட்சிக்கிறவன்? அப்படின்னு ஜனங்கள் நிந்தித்த போது வேதம் சொல்லுகிறது, அவன் காது கேளாதவன் போல் இருந்தான், செவடான போல உட்கார்ந்துட்டார் நிந்தித்த பொழுது. அதே மனிதன், தேவனுடைய ஆவியினாலே யுத்தங்களை நடப்பித்த மனிதன், தேவனால் புகழப்பட்ட மனிதன். வேதம் சொல்லுகிறது, அங்கே ஆண்டவர் சொல்கிறார், சாமுவேல் தீர்க்கதரிசியை கொண்டு, நான் தெரிந்து கொண்ட என் ராஜாவை பார்த்தாயா? எல்லா ஜனங்களும் அவனுக்கு தோளுக்கு கீழே இருந்தாங்களாம். சவுல் அழகுள்ள ஒரு ராஜா, அழகுள்ள ஒரு மனிதன், நல்ல உயரம். ஆண்டவரே வச்சுக்கல, நான் தெரிந்து கொண்ட ராஜாவை பார்த்தியா என்று ஆண்டவரே மனமகிழ்ந்த ஒரு தருணம் இருக்கிறது. ஆனால் அவர் கனி கொடுக்க தவறின பொழுது, தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் போன பொழுது என்ன நடந்தது என்றால், தேவனால் வரப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவருக்குள் வந்தது. ஆனால் அதை அவர் உணரவில்லை, அவர் அதை அறியவில்லை. தேவனிடத்திலிருந்து துண்டிக்கப்பட்டு வேறொரு மரத்தோடு அவர் இணைக்கப்பட்டதை அவர் அறியவில்லை. நம்முடைய நிலை எப்படி இருக்க வாய்ப்பு இருக்குல்ல? நாம் நம்மை நிதானித்து பார்க்க வேண்டும். பாருங்க, இப்போ கனி கொடுங்க, கனி கொடுங்கன்னா என்ன கனிங்க கொடுக்கிறது? அப்ப நமக்கு தெரிஞ்சது என்னது? கனி கொடுப்பது என்ன அப்படின்னா என்ன? நம்ம என்னது, எதை கனி என்று சொல்லுகிறோம்? கனி கொடுக்கணும். எது? இன்னைக்கு பெரும்பாலும் கிறிஸ்தவர்கள் விளங்கிக் கொள்ள கனி என்ன தெரியுமா? நன்மை செய்யணும், ஏழைகளுக்கு உதவணும், சுவிசேஷம் அறிவிக்கணும், டாக்ஸ் கொடுக்கணும்,
இதுதான் கனி என்று சொல்லப்படுகிறது. பாருங்க, கிறிஸ்துமஸ் பிரியாணி போடணும், எல்லாருக்கும் கேக் கொடுக்கணும், ஒவ்வொரு வீடா போய் ஹாப்பி கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லி. அப்படிங்களா? என்ன இயேசு பிறந்த நாளுங்க? அப்படிங்களா? இயேசு பிறந்த நாளா? இருந்தாங்க கேக் கொடுக்கணும், நல்ல சாப்பாடு போடணும். இப்படிதான் நாம நினைச்சு வச்சிருக்கோம். நடிகர் சூர்யா இருக்காரு, அவரு இதை விட நன்மையான செய்யறாரு. ஏழை பிள்ளைகளை படிக்க வச்சு அவர் டாக்டர் ஆக்கியிருக்கிறாரு, என்ஜினியர். பிள்ளைகள் எல்லாம் சாட்சி சொல்றாங்க. சூர்யா நல்ல கனி கொடுக்கிறாரா? ஆனா அந்த கனி இந்த கனியா? வேதம் சொல்லப்பட்டிருக்கு, வேதத்திலே சொல்லி இருக்கிற இந்த கனியை அவர் கொடுத்துட்டு இருக்கிறாரு. இப்ப என்னதான் கனிங்க? நமக்கு கேள்வி வரணுமா வேண்டாமா? கனி என்றால் என்ன? பாருங்க, யோவான் 5ஆம் அதிகாரத்துல, சாரி இதே 15ஆம் அதிகாரத்துல 5வது வசனம், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். 10வது வசனம், நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். பாருங்க, கொடி செடியோட நிலைத்திருக்க வேண்டுமே, ஆனால் அது என்ன செய்யணுங்க? கொடி திராட்சை செடியில அந்த கிளை அதோட கனெக்ட் ஆகியே இருக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன செய்யணும்? அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும். அவருடைய கற்பனைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். ஆனா எத்தனை பேர் நாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகிறோம்? சொல்ல முடியுமா? எத்தனை பேர்? ஆண்டவர் சொல்றாரு, அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். அப்படின்னா என்னங்க? ஆவியோடும் உண்மையோடும். ஆவின்னா என்னது? ஆலயத்துக்கு போறோம், ஆவியோட போறோமா உண்மையோட போறோமா? தேவனை துதிக்கலாம். என்ன எனக்கு தேவனை ஆராதிக்கிற அந்த நாள்ல வேற எந்த ஒரு காரியத்துக்கும் நான் என்னால் என்ன செய்ய முடியாது? அந்த நாளை விட்டுக் கொடுக்கவே முடியாது. ஏனென்றால் இப்போ ஞாயிற்றுக்கிழமை, அப்போ பழைய உடன்படிக்கைக்கு ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக, அது பிரமாண சட்டம். அது அந்த சட்டம் எல்லாம் நீக்கப்பட்டு விட்டது. இது இந்த நாள் நம்முடைய தேச சட்டத்தின்படி ஓய்வு நாளாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஓய்வு நாள் ஏன் தெரியுமா ஆண்டவர் கொடுத்தாரு தெரியுமா? ஆண்டவர் 7ஆம் நாளை ஓய்வு நாள் என்று அறிவித்தார். ஏன்? அவர் 6 நாள் வேலை செஞ்சு 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார். ஆகையினாலே ஓய்வு நாள் என்று அறிவித்தார். அப்படி தானே நம்ம நிறைய நேரங்கள் அப்படிதான் நினைக்கிறோம். ஆண்டவர் சொல்றார், ஓய்வு நாளுக்கு என்று தேவன் இல்லை, தேவனுக்காக ஓய்வு நாள். அது மட்டுமல்ல, ஏன் ஓய்வு நாளை ஆண்டவர் கொடுத்தார்? ஆடு மாடு மிருக ஜீவன் எல்லாத்துக்கும் ஒரு நாள் ஓய்வு வேணும் என்பதற்காக ஓய்வு நாளை ஆண்டவர் கொடுத்தார். நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய இந்திய தேசத்துல ஒரு ஓய்வு நாளை கொடுத்திருக்காங்க. அந்த ஓய்வு நாளை நாம என்ன செய்யணுமாமா? 6 நாள் வேலைக்கு போங்க. அந்த ஓய்வு நாள் என்று உங்க நாடு எதை அறிவிக்கிறோ அந்த ஓய்வு நாளை யாருக்கு கொடுங்க? ஆண்டவருக்கு கொடுங்க. அவரை ஆராதிப்பதற்கு முழு நாளும் இல்லை, அதுவும்
முழு நாள் கொடுத்தா நல்லது, ஆனால் நம்மளால முடியல. சரி பரவாயில்ல. ஐயோ 6 நாள் ஆண்டவரை விடுதலையோட ஆராதிக்க முடிஞ்சிச்சா? வீட்டில் இருந்தால் காலையில் எழுந்துச்சு ஒரு சுருக்க ஜபம், ஒரு சுருக்க வேத வாசிப்பு, வேலைக்கு ஓடிட்டோம். இன்னைக்கு லீவ். இன்னைக்கு நாம் கொஞ்ச நேரம் தேவனை ஆலயத்தில் சென்று நாம் தேவனை ஆராதிக்க போகிறோம். ஆராதிக்க வேண்டும் என்கிற அந்த வாஞ்சை தான் ஆவி. தேவனை ஆராதிக்க வேண்டும் என்கிற வாஞ்சை தான் ஆவி. ஆனா உண்மை என்னது? உண்மை ஐயோ சர்ச்சைக்கு போகலன்னா இந்த வாரமே நல்லா இருக்காது, சர்ச்சைக்கு போகலைன்னா ஆண்டவர் அடிச்சுப்பாரு, சர்ச்சைக்கு போகலைன்னா பாஸ்டர் கேட்பாரு, சர்ச்சைக்கு போகலைன்னா அங்கே நமக்கு தொடர்பு இல்லாமல் போயிடும். இதுதான் உண்மை இல்லாத தன்மை. உண்மையான தன்மை என்ன? நான் தேவனை ஆராதிக்க போகிறேன் ஆவியோடும் உண்மையோடும். அந்த ஆராதனை என்பது உண்மையோடு தேவனை ஆராதிக்க வேண்டும். அதைத்தான் அவர் விரும்புகிறார். பாருங்க, இங்கே அவர் சொல்கிறாரு, நீங்க என்ன செய்யணும்னா கனி கொடுக்க வேண்டுமே ஆனால் அவரிலே நிலைத்திருக்க வேண்டும். அவரிலே நிலைத்திருப்பது என்பது அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிவதுதான் அவரிலே நிலைத்திருப்பது. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்திலே ஒரு சம்பவம் அங்கே நாம் வாசிப்போம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனம் 1 முதல் 5 வரை. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம். ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றாள். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான். காயின் நிலத்தை பயிரிடுகிறவனானான். காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் கொழுமையானவைகளிலும் கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். ஏன் அங்கீகரித்தார்? ஆபேலையும் அவனுடைய காணிக்கையும் ஏன் தேவன் அங்கீகரித்தார்? இது நமக்கு நிறைய தெரிந்த வார்த்தைகள் தான், நிறைய டைம் படிச்சிருக்கிறோம். ஏன் அங்கீகரித்தார்? ஆமா, மந்தையில் என்ன செஞ்சானமா? கொழுமையானதை கொண்டு கொடுத்தான். காயின் என்ன பண்ணாரு? நாங்கள் சின்ன பிள்ளை சண்டே கிளாஸ் எல்லாம் படிக்கும் எங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. பாருங்க, காயின் இந்த சுத்த கத்திரிக்காய், புழு பிடிச்ச கத்திரிக்காய் மந்தையில் பயிரிட்டு காய்கறி பயிரிடுவானா, அதில் இந்த சூம்பி போனது, வளைஞ்சது, நெளிஞ்சதெல்லாம் என்ன செஞ்சான்? இந்த வெண்டைக்காய் இப்படி வளைஞ்சிருக்கிற வெண்டைக்காய் இதெல்லாம் போய் கொடுத்தான். இங்கே ஆபேல் கொடுத்தது சொல்லப்பட்டிருக்கு. காயின் கொடுத்தது அவன் காணிக்க கொடுத்தான். அவன் தான் விளைஞ்சதுல கொண்டு போய் கொடுத்தான். ஆனா இவன் என்ன செஞ்சானாமா? தலையீற்றுகளை முதன்மையானதை கொண்டு கொடுத்தான். முதன்மையானதை கொடுத்ததுனால தேவன் அங்கீகரிச்சாரா? அப்ப தேவன் மோசம் தானே. அவன் முதன்மையானதை கொடுத்தா ஆசீர்வதிப்பார். அப்படியா? அப்ப ஆண்டவரை ஏமாத்திடலாம் லஞ்சம் கொடுத்து. இதுக்கு நீங்க பதில் சொல்ல முடியுமா? நீங்க சொல்லணும். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிருக்கணும். நிறைய நேரம் நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன் ஆபேலை அங்கீகரித்தார், காயினை அங்கீகரிக்கவில்லை? ஏன்? ஆபேல் முதன்மையானதை கொண்டு கொடுத்தான் இருக்குது. இப்போ முதன்மையானதை கொடுத்து அப்போ ஆண்டவரை ஏமாத்திடலாமா? அவன் செஞ்சது ஆட்டு மந்தை, அதில் முதன்மையானதை கொண்டு கொடுத்தான். நான் வெங்காய வியாபாரத்துக்கு போகிறேன், நீங்கள் தங்க வியாபாரத்துக்கு போகிறீங்க, தங்கத்தில் நிறைய பணம் கிடைக்கும். அப்போ நீங்கள் நிறைய கொண்டு கொடுத்து ஆண்டவரை ஏமாற்றி உங்களை அங்கீகரித்து என்ன வெளியில் தள்ளிடுவாரா? ஏன்? இவரே 11ஆம் அதிகாரம் 4வது வசனம்.
எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 4வது வசனம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே நீதிமான் என்று சாட்சியம் பெற்றான். ஏன் போதும், ஏன் எடுத்து செலுத்தினான்? காயினை விட மேன்மையானதை செலுத்தினான், விசுவாசத்தினாலே செலுத்தினான். நாம தேவன் மேல எந்த அளவுக்கு விசுவாசம் வச்சு செலுத்திட்டு இருக்கிறோம்? தேவன் மேல எந்த விசுவாசத்தினாலே தேவனுக்கு நாம் தேவனை ஆராதிக்கிறோம்? இருக்கா? ஆண்டவரை ஆராதிப்பதினாலே எந்த விசுவாசத்தின் அடிப்படையிலே தேவனை ஆராதிக்கிறோம் சொல்ல முடியுமா? நான் தேவனை ஆராதிக்கும் பொழுது அவர் என்னுடைய காரியத்தை பார்த்துக் கொள்வார் என்று சொல்லும் அந்த விசுவாசம் நமக்கு இருக்கா? அது இல்லை பாருங்க. அதனால மேன்மையானது செலுத்த முடியல. நமக்கு மேன்மையான ஒரு ஆராதனையை தேவனுக்கு செலுத்த முடியவில்லை. ஏதோ காயினை போல ஒப்புக்கு சப்பானியா ஒரு ஆராதனை. ஐயோ செலுத்தல என்ன வம்பா போயிடும். எப்படி பார்த்தீங்களா? எனக்கு அருமையானவர்களே, நாம் தேவனோடு இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். கனி கொடுப்பதற்கு அவருடைய வார்த்தையில நாம் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்பதான் கனி கொடுக்க முடியும். இல்லை என்றால் காயினை போலதான் நம் பலி செலுத்த முடியும். நானும் சர்ச்சைக்கு போனேன், அப்ப மனசுல ஒரு திருப்தி, அந்த வாரம் ஆராதனை போயிட்டேன் எப்படியும். ஆனால் துண்டிக்கப்பட்டிருக்கிறேன் என்பது தெரியவில்லை. நான் செடியிலிருந்து தண்டிலிருந்து கிளையாகிய நான் வெட்டப்பட்டு விட்டேன் என்பது தெரியாமல் காயினை போல அவரும் செலுத்திட்டு என்னையும் ஆசீர்வதிப்பார் என்று நினைத்தான். ஆனால் ஆபேல் அப்படி இல்லை. விசுவாசத்தினாலே தேவன் மேல விசுவாசத்தை வைத்து நாம் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவதற்கு தேவை என்னது? ரொம்ப ரொம்ப முக்கிய விசுவாசம். இஸ்ரவேல் ஜனங்கள் ஏன் கானானுக்குள் பிரவேசிக்க முடியவில்லை என்று வேதம் சொல்கிறது? வேதம் சொல்கிறது அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதற்குள் பிரவேசிக்க முடியவில்லை. பாருங்க, விசுவாசம் நமக்கு மிக முக்கியமான தேவையாக இருக்கிறது. பாருங்க, அது மட்டும் இல்ல, நற்கிரியைகள் என்று சொல்கிறோம். இதெல்லாம் நாம் தேவனை ஆராதிப்பதாக இருக்கட்டும், செய்வதாக இருக்கட்டும், ஏழைகளுக்கு கொடுப்பதாக இருக்கட்டும், தானம் தர்மம் பண்ணுவதாக இருக்கட்டும். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. கிறிஸ்துவினுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்றும் நிதானிக்கிறோமா? அவர் எனக்காக மரித்தார் என்று நிதானிக்கிறோமா? நிதானித்தால் அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுக்க முடியும். அவருடைய வார்த்தைகளை நாம் செவி கொடுக்கும் பொழுது அந்த வேதம் என்ன சொல்ல பாருங்க, கிறிஸ்துவின் அன்பினால ஏவப்பட்டு செய்யணும். நற்கிரியை எப்படி செய்யணும்? நம்ம எப்படி நற்கிரியை செய்யறோம்? நம்முடைய நற்கிரியை எதை அடிப்படையாக கொண்டது? சூர்யா செய்யறாரு, எப்படி எதை அடிப்படையாக செய்யறது? ஐயோ ஏழைங்க எல்லாம் ரொம்ப ஏழைங்க இருக்காங்க,
இப்படியே செய்கிறாரு பாருங்க. கிறிஸ்துவின் அன்பு ஏவும் நம்மை நற்கிரியை செய்யும் பொழுது அந்த அன்பினால ஏவப்பட்டு செய்யணும். நம்ம எப்படி செய்கிறோம்? அங்கதான் நாம் தப்பு பண்றோம். ஆனா கனி என்று நாம் நினைத்துக் கொள்கிறோம். ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டு திருப்தி ஆகிக்கிறோம். அவருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கிறது இல்லை, அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறது இல்லை, அதை பற்றியெல்லாம் கவலையே இல்லை. ஆனால் நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிறோம் என்பதை விளங்கிக் கொள்கிறோம். அவருடைய வார்த்தைகளுக்கு செவி சாய்ப்பதுதான் நாம் முதலாவது இங்கே ஆண்டவர் சொல்லுகிற கனி கொடுக்கிற காரியம். அதுக்கு தொடர்ந்து தான் மற்றதெல்லாமே கூட வர்றது. பாருங்க, ஏசாயா இதை குறித்து எப்படி சொல்றாரு? ஏசாயா 1ஆம் அதிகாரம் 12வது வசனம் 13, 14, 15 படிங்க. ஏசாயா, நீங்கள் என் சந்நிதியில் வரும்போது என் பிரகாரங்களை இப்படி விதிக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் கேட்டது என் யார்? பிரகாரங்களை இப்படி மிதிக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் கேட்டது யார்? இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம். இனி வீணா எல்லாம் காணிக்கை எல்லாம் கொண்டு வர வேண்டாம். தூபம் காட்டுதல் எனக்கு அருவருப்பா இருக்கிறது. தூபம் காட்டுறது, நீங்க சோத்திரம் அல்லேலூயா, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் சோத்திரம், இந்த துயின் தூபம் காட்டுறதுல எல்லாம் வேண்டாம். நீங்கள் அக்கிரமத்தோட ஆசரிக்கிற மாத பிறப்பையும், அதுதான் ஆண்டவர் வெறுக்கிறார். அக்கிரமத்தை வச்சுக்கிட்டு மீதி எல்லாமே செய்யறது. ஜபம், வேத வாசிப்பு, சோத்திரம், அல்லேலூயா எல்லாம் இருக்கு, காணிக்கை இருக்கு. அது பாருங்க, வீண் காணிக்கைகளை நீங்க கொண்டு வராதுங்க. நீங்கள் அக்கிரமத்தோட ஆசரிக்கிற மாத பிறப்பையும், அக்கிரமத்தோட ஆசரிக்கிற மாத பிறப்பையும், ஓய்வு நாளையும், சபை கூட்டத்தையும் நான் இனி சகிக்க மாட்டேன். ஓப்பா, நீ ஆராதனைக்கு வந்து அல்லேலூயா சோத்திரம் போட்டதெல்லாம் போதும். உங்கள் மாத பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்துமா வெறுக்கிறது. என் ஆத்துமா வெறுக்கிறது. அவைகள் எனக்கு வருத்தமாய் இருக்கிறது. அதெல்லாம் எனக்கு வருத்தமா இருக்கு. அவைகளை சுமந்து இழைத்து போனேன். அவைகளை இப்ப என் மேல ஏற்றி வச்சு பாருங்க. தேவனோடு இணைந்திருப்பது என்பது அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவதுதான். அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாவிட்டால் அவரோடு நாம் இணைந்திருக்கவில்லை, துண்டிக்கப்பட்டு விட்டோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். தேவன், நீங்க வார்த்தைகளுக்கு செவி கொடுங்க. நான் பிதாவுடைய சத்தத்தை கேட்டு அவரோடு இணைந்திருக்கிறது போல நீங்க என்னுடைய வார்த்தைகளை கேட்டு என்னோட என்ன செய்யுங்க? இணைந்திருங்கள். திராட்சை செடியாகிய என்னிலே கொடி கிளைகளாக நீங்கள் இணைந்திருங்கள். அப்ப நிறைய கனி கொடுப்பீங்க. அது மட்டும் என்ன சொல்றாரு? நீங்க தானாய் கனி கொடுக்க முடியாது. கனி கொடுத்தால் அந்த கனி சாப்பிடவும் முடியாது. அவன் வெளியே எரியுண்ட கொடியை போல. இந்த வசனத்தை படிங்க. நீங்கள் உங்கள் கைகளை இல்ல, யோவான் 15ஆம் அதிகாரம். ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார். அவைகள் எரிந்து போவான். தேவன் நம்மை நேசிக்கிறார். நாம் வெளியே எரியுண்ட கொடியை போல இருக்க தேவன் விரும்பவில்லை. நாம் அவரோடு இணைந்திருந்து அதிக கனிகளை கொடுக்கும்படி தேவன் விரும்புகிறார். அவரோடு இணைந்திருப்பது என்றால், அவரோடு நிலைத்திருப்பது என்றால் அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுப்பது மட்டும்தான். அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கும் பொழுது நாம் அவரோடு நிலைத்திருப்போம், இணைந்திருப்போம். அப்பொழுது அவருடைய அன்பு நம்மை நெருக்கி ஏவும் நாம் கிரியைகளை செய்ய முடியும். வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காமல் தூரத்திலே இருந்து கொண்டு என்ன கிரியை செய்தாலும் அது வெளியே எரியுண்ட கொடியை போல உள்ள கிரியை தான். அவைகளை சேர்த்து ஒரு நாளிலே அக்னியிலே போடுவார்கள். நாம் இன்றே நம்மை நிதானித்து பார்த்து நம்முடைய வாழ்க்கையை நாம் சீர் செய்து கொள்ளாவிட்டால் தேவன் நம்மை எச்சரிக்கிறார். நாம் கீழ்ப்படிவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார்.
நன்றி நன்றி சொல்லு.